Hey guys, hi, hello, welcome back to my YouTube channel Ghost Rider Saga. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15th, டைம் 4 o'clock ஆகுது. டுடேஸ் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா வால்பாறை போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல்கேட். சோலோ ரைடு கிடையாது, நான் அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. நாங்கள் 2 பைக்கில் போகிறோம். அவர் சிங்கிளாக வராரு, எங்களோட பிள்ளைன்னு ஒருத்தர் வராரு. அவர் கிளம்பி வந்து ரொம்ப நேரம் ஆகுது, குமாரபாளையத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. நான் அப்படியே அங்கே போய்ட்டு அவர்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். 2 hour ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பார்க்கணும், பவானி ஆற்றுப்பாலத்திட்ட வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ தான் எக்ஸல் காலேஜ் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். பக்கமாக வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றுப்பாலம் வந்தாச்சு. இந்த பாலத்தை தாண்டி தான் பேக்கரியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னான். இப்போ தான் கால் பண்ணான். பவானி ஆற்றுப்பாலம் மேலே ஏறியாச்சு. என்னென்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு லைட் எரியுது. சென்ட்ரல் ரோடு, காலி ரோடு, செம்ம வியூ. ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையாக இருக்கும். பட் இதுதான் மெயின் ரூட்டுங்கிறதுனால இது அடிக்கடி வண்டி வந்துகிட்டே இருக்கும் இந்த ரூட்டில். இல்லை போகலாம். டைம் ஆகிடுச்சு. ஃப்ரெண்டை பார்த்தாச்சு, 2 பேரும் கிளம்பியாச்சு. அவன் பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் வரான். நான் பிள்ளையனோட போயிட்டுருக்கேன். அவனும் கிளாசிக் 350 தான் வச்சுருக்கான். ஆல்ட்ரு சைலன்சர் போட்டிருக்கான்ப்பா. இவன் பின்னாடி போனால் நம்ம வ்ளாக் பண்ண முடியாது. இவனை கொஞ்சம் முன்னாடியே விடுவோம். ஸோ நான் கொஞ்சம் விடிச்சு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருக்கு. திருப்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம். எனக்கு ஒன்றும் அவ்வளோக்கு குளிர் இல்லை. மழை வராமல் இருந்தால் சரி. ரிட்டர்ன் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 5:45 ஆகுது. அந்த மிஸ்ட்டு இருக்குது, அந்த பனி, இந்த லைட்டு வெளிச்சம், அதுவும் இந்த ஒயிட் கலர் எல்இடி லைட்டுக்கு அதுக்கும் ரோடு செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்கான். ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ ஸ்பீடு பிரேக். அப்பா டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆக போகுது. விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கைலாம் நல்லாவே தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா விண்மில்ஸ் தான் இருக்குது. காற்றாலையே தான். புரியல. பாம்பா நான் பார்க்கவே இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கமாக வந்தாச்சு. டைம் வந்து 6:15 ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 2 சைடும் தென்னை மரம் தான். இன்னும் ஒரு பொள்ளாச்சிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் 2 சைடுமே தென்னை மரம் தான். வால்பாறைக்கு இன்னும் 66 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் வால்பாறை. இது என்ன ஊருன்னு தெரியல. ஏதோ சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல. முன்னாடி போகிறவர் தான் நமக்கு பைலட். மேப் அவர் தான் போட்டிருக்காரு. வால்பாறைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 48 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு தான். முன்னாடி இருக்க ஹில் தான் நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. நிறையா பைக்கர்ஸு வந்துட்டுருக்காங்க பின்னாடியெல்லாம். முன்னாடி இருக்க உங்களுக்கு தெரியுதா என்னான்னு சொல்லிட்டு தெரியல. முன்னாடி இருக்க ஹில்ஸில் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே ஃபுல்லாக க்ளவுடு தான் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஒரு சில்னஸ் தான் பொள்ளாச்சி வால்பாறைனாலே. சொல்ல மறந்துட்டேன், GoPro பேட்டரி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துடுச்சு. ஸோ
வந்ததுக்கப்புறம் தான் பொள்ளாச்சி ட்ரிப் போகணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேட்ரி இப்போ தான் வந்துச்சு. தீபாவளி ஒரு 4 நாள் முன்னாடி தான் வந்துச்சு. கைஸ் இந்த ரூட்டை பாருங்கள், 2 பக்கமும் மரம். செம்ம. வால்பாறைக்குன்னா 44 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் சண்டேங்கிறதுனால மேலே செம்ம க்ரௌட் இருக்குன்னு நினைக்கிறேன். இ-பாஸ் கேட்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரில. கீழே போனால் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், இ-பாஸ் கேட்குறாங்க, செக் பண்ணி தான் மேலே விடுறாங்கன்னு சொன்னாங்க. இ-பாஸ் அப்ளை பண்ணியாச்சு. கேட்டாங்களா காட்டிட வேண்டியதான். ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு 80 தான் போக முடியுது. ஆனால் எங்கேச்சும் இருந்தால் கூட ஒரு 100 90 போகலாம். இந்த ரோட்டில் வந்துட்டு 80 அதிகமாக. ஸோ 80 தான் போயிட்டுருக்கோம். கைஸ் உங்களுக்கு கோப்ரோ வியூ எப்படி இருக்குன்னு தெரில. ஃபுல்லாக செம்ம க்ளவுடு. மேலே மழை வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மழை வரும். ரெயின் கேர்ஸ் எதுவுமே இல்லை. பத்தாத்துக்கு லேப்டாப் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கோப்ரோ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டுக்கலாம். செக் பண்ணுறாங்களோ? செக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. மேலே வால்பாறை போகிறதுக்கு, ஹில்ஸில் ஏறதுக்கு என்ட்ரன்ஸு. இது பார்த்திங்கன்னா ஆலையார் டேமு. கரெக்டாக உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடே ஆலையார் டேமு. ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மழை வர மாதிரி செம்ம க்ளவுடியாக இருக்குது. மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக இருக்குது. அப்படியே செம்ம க்ரீனரியாக இருக்குது. மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். குரங்கு பிள்ளைங்க நிறையா இருக்காங்க, பார்த்து தான் போகணும். வால்பாறை 37 கிலோமீட்டர் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா மழை வருது. ஸோ மழை வந்தால் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது. டைம் பார்த்திங்கன்னா 7:45 8 ஆக போகுது. இப்போ 7வது கொண்ட ஊசி வளைவில் இருக்கும். வால்பாறை இன்னும் 31 கிலோமீட்டர் இருக்குது. வால்பாறைக்கு 21 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் இங்கே மழை பெஞ்சிருக்கும் போல். ரோட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த சில்னஸ் வேறு லெவலில் இருக்குங்க.
உங்களுக்கு அந்த வியூ மட்டும் பாருங்கள். அந்த சைட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மழை இறங்கிட்டுருக்கு. செமையாக இருக்குல்ல? இப்போ தான் எல்லாம் மழை இறங்குது. அந்த சைட்லாம் வெறும் ஃபுல்லாக க்ளவுடு இறங்கிடுச்சு. மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான், தெறிக்க விட்டுரும் நம்மளை. அந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஃபுல்லாக மழை இறங்கிடுச்சிருக்கு. கைஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், செம்ம க்ளவுடு இறங்கிடுச்சு மழை வர்றதுக்கு. அண்டு நான் பார்த்திங்கன்னா இப்போ க்ளவுஸ், ரைடிங் க்ளவுஸ் போட்டேன். குளிர் தாங்க முடியல, செம்ம குளிர், வெறும் கையில் ஓட்ட முடியல. அப்புறம் அதனால் ரைடிங் க்ளவுஸ் போட்டேன். முன்னாடி பைலட் போகிறாப்புல, அவரை தான் பிடிக்கவே முடியல. அவர் சிங்கிளாக போகிறதுனால ஸ்பீடாக போயிடுறாரு. ஃபுல்லாக செம்ம க்ளவுடு ரெண்டு பக்கமும். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அப்படியே ரெண்டு சைடும் டீ எஸ்டேட்டு, நடுவில் ரோடு, ஃபுல்லாக க்ளவுடு. இதுக்கு முன்னாடி நான் வால்பாறை வந்ததில்லை, பட் வால்பாறை இட்ஸ் அ ஹேவன். பொள்ளாச்சி வந்திருக்கேன். பொள்ளாச்சி கீழே ஒரு 2-3 டேம் இருக்குது, அந்த டேம்லாம் வந்திருக்கேன். அங்கே கீழே கூட ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கெலாம் நாங்கள் வந்திருக்கோம். பட் இந்த வால்பாறை வந்ததில்லை. சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக க்ளவுடாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இங்கே சுற்றி பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது. பைக்கர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுச்சு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ரோடு எதுவுமே தெரியல. லைட்டு போட்டுக்கலாம், ஹாரன் போட்டு தான் போய் ஆகணும். ஃபுல்லாக க்ளவுடு இறங்கிடுச்சு. தரமான சம்பவம். ஹாரன் போட்டுட்டு தான் போய் ஆகணும் போல். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அண்டு லைட் போட்டாச்சு. அசார்ட் என்ன ஃபிட் பண்ணல. அசார்ட் லைட் ஃபிட் பண்ணியிருந்தால் அசார்ட் லைட் போட்டுக்கலாம். ஸோ அசார்ட் லைட் என்ன ஃபிட் பண்ணாதனால ஹெட்லைட் தான் போட்டிருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஃபுல்லாக க்ளவுடு. ரோடே எப்படி இருக்குன்னு தெரியல. லைட்டாக வேறு மழை தூருது. பேக்கில் வேறு லேப்டாப்லாம் இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஒன்றுமே தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அப்படியே க்ளவுடு கவர் பண்ணிடுத்து. ஃபுல்லாக அப்படியே இப்போ வேறு லைட்டாக சாரல் மழை பெய்யுது. நான் எக்ஸ்டர்னல் மைக் எதுவும் போடல. ஸோ கோப்ரோவோட மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு சவுண்ட் எப்படி கேட்குது என்னன்னு சொல்ல தெரியல. டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. இன்னும் எதுவும் சாப்பிட்ல, மேலே போய்ட்டு தான் சாப்பிட்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு வால்பாறைக்கு மேலே போகிறதுக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் கீழே நின்றுருக்கோம். 20 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. அதில் நின்றுருக்கோம். லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அண்டு அப்படியே நான் அபவுட் ஒன் போடுறேன். இந்த வியூ அப்படியே நீங்களே பாருங்கள். நம்ம பைய புள்ள இங்கே இருக்கான், தானோஸ் நின்றுருக்காரு. அப்படியே நாங்கள் இப்போ மேலே கிளம்புறோம். நாங்கள் கிளம்பிட்டு மேலே போயிட்டு, மேலே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மழை வருதா என்னன்னு தெரியல. மழை வந்தால் வீடியோ எடுக்க முடியாது. என்கிட்ட இன்னொரு பேட்டரி தான் இருக்குது. இந்த பேட்டரி வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ணி போடணும். மழை வந்துட்டால் வீடியோ எடுக்க முடியாது. அப்புறம் பேக்கில் வேறு லேப்டாப் இருக்குது. லேப்டாப் வேறு போய்ட்டு சேஃப்டி பண்ணணும். ரெயின் கவர் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல பேக்குக்கு. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக ஒரே க்ளவுடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. வால்பாறைக்கு இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது, போயிட்டுருக்கோம். இப்போ தான் காலையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் சூரியனே பார்க்குறோம். இன்னும் மழை பெஞ்சிருக்கு காலையில். ரோடெலாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கோம்.
அதுவும் க்ளவுட்ஸில் வரும்போது ஓட்டவே முடியல. ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 30 தான் வந்துட்டு இருந்தோம், 30-40. ரோட்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஹேர்பின் பென்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சதுக்கு ரோடு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதாவது சாப்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 11:45 ஆகுது. இப்போதான் ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஒரே ஒரு சின்ன கடை தான் இருந்துச்சு. ஹோட்டல் பார்த்திங்கன்னா மேலே எதுவும் அவ்வளோக்கு ஹோட்டல் இல்லை, ரெஸ்டாரண்ட்டு தான் இருக்குது. ஹோட்டலில் சின்ன சின்ன கடைலாம் எதுவுமே இல்லை. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 11:45 ஆகுது. இப்போ தான் சாப்பிட்டுட்டு சோலையார் டேம் பார்க்க போயிட்டுருக்கோம். சோலையார் டேம் பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு இறங்குற வரையும் தான் கீழே இறங்கிட்டு அங்கே கீழே ஒரு டேம் இருக்குது. அந்த டேம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போகிறது தான். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா செம்ம குளிராக இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மண்டை வெயில் அடிக்குது. 11:45 மண்டை வெயில் போட்டு கொலன்னு பொழந்துட்டுருக்கு. கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். கார்னரிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் இந்த வகையில் கார்னரிங் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. சோலையார் டேம் போய்ட்டுருக்கோம். போகிற வழியில் அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரோடு அண்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே மலையில். அந்த அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா லேக் இருக்குது. சோலையார் டேம் வந்தாச்சு. உள்ளே விட்றாங்களா என்னான்ட்டு தெரியல. சோலையார் டேம் வந்தாச்சு. ஆக்சுவலாக சோலையார் டேம் மேலே விடல, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழே பார்க் ஓப்பனில் இருக்கும் போல். கீழெல்லாம் நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க கீழே போகிறதுக்கு ரூட்டு என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் டேமில் தண்ணி திறந்து விட்ருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக வருது, கம்மியாக வந்துட்டுருக்கு. கீழே பார்த்திங்கன்னா இருக்குது, பார்க்கில் தான் இருக்காங்க. அங்கே போனால் கிட்டே போனால் வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம். டேம் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா சிங்கவால் குரங்காமா இதுக்கு பேர். வசந்த் சொன்னான், அதான் உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே கேப்சர் பண்ணிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. மேலெல்லாம் மரத்தில் விளையாண்டுட்டுருக்கு. இப்போ தான் அந்த மாதிரி குரங்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே ஃபோட்டோ பிடிச்சிட்டு சோலையார் டேம் போகும்போது இந்த வழியாக தான் போனோம். போகிறப்ப வந்துட்டு ஒரு குரங்கு கூட இல்லை. அண்டு போஸ்ட்டு போட்டிருக்கு, குரங்கு ஃபோட்டோ போட்டிருக்கு. அண்ட் வர வழியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கும் போல். எல்லாம் நிறுத்தி DSLR கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நாமளும் அப்படியே ஒரு 2-3 பிக் எடுக்கலாம் கிட்ட போயிட்டு. சிங்கவால் குரங்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே ஒரே ஒரு பெரிய குரங்கு இருக்குது, கிட்டே இருக்குது பாருங்கள். கோப்ரோ வியூவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. இதுக்கு பேர் தான் சிங்கவால் குரங்கு. வால்பாறையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருந்தோம். ஆலையார் டேமோட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓரம் போட்டு நிறுத்தியிருக்கோம். டேமோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. நான் அப்படியே கீழே போய்ட்டு டேம் கிட்டே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மேலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஆலையார் டேம் கிட்ட இருக்கோம். டேமில் பார்த்திங்கன்னா டேம் கிட்ட மேலே விடலை. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆலையார் டேமோட நேம் போர்டு இருக்குது.
செம்ம க்ரௌடு. மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு க்ரௌடு இல்லை. இந்த ஆலையாரில் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடு. எல்லாம் சாப்பிட்றாங்க. குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும் போல். அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட்றாங்க. நாங்களும் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும். ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆலையார் டேமில் கிட்ட வெளில, டேம் கிட்ட வெளில, மேலே கீழே வேணால் எல்லாம் க்ரௌடாக இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே ரிட்டன் கிளம்புனா வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 10 o'clock மேலே ஆகிடும். ஸோ அதனால் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ரூட் பார்த்திங்கன்னா வந்த ரூட்டே தான். பல்லடம், திருப்பூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சேலம். மழை வேறு வருது. செம்மையாக மழை இறங்கிடுச்சு. எப்படியும் வீட்டுக்கு போகிறப்ப நனைஞ்சிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். அண்ட் கோப்ரோலையும் சார்ஜ் இல்லை, சார்ஜ் காலி ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு அழகான இடத்துல என் பண்ணிக்கிறேன். டோன்ட் வெயிட் ஃபார் லைஃப் மச்சி, ரைட் டு மீட் இட். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 வீடியோ போட்டிருக்கேன். ஏற்காடு வீடியோ ஒன்று, அப்புறம் குட்டி கேரளா பூலாம்பட்டி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கோப்ரோ அன்பாக்சிங்கு, ஹெல்மெட் அன்பாக்சிங் அதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஹெல்மெட் ரிவ்யூ கூட போட்டிருக்கேன் பாருங்கள். ஏற்காடு வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு அதை பார்க்கலாம். அந்த வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்டு மழை வேறு வந்துருச்சு. நான் கோப்ரோ கழட்டுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. See you guys.